இன்றைக்கி சாமை அரிசியில் தான் நம்ம தயிர் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் சாமை அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தாளிப்பு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகாய், இஞ்சி இதை வச்சு தாளிப்பு கொடுத்த பிறகு நம்ம கேரட் ஆட் பண்ணி தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் சாப்பாட்டிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ வந்து தாளித்து கொட்டும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாமை அரிசி சாப்பாடு நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. நம்ம வந்து கரண்டியாலேயும் நல்லா மசிக்கி விட்டுறலாம். இப்போ தாளிப்புக்கு நீங்கள் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி மெயினாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணது வந்து காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் கேரட் போடும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, மாதுளை இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தாளித்து கொட்டி நம்ம கேரட்டு, தயிரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து நான் கெட்டியான தயிர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாதி அளவுக்கு தயிரும் பாதி அளவுக்கு பாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். மில்லட் சாப்பிடாதவங்க கூட மில்லட் சாப்பிட வந்து ஆசைப்படுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.